கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமா இந்த நாளிலே உங்களோடு சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை குறித்து கடந்த பல நாட்களாக நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கே என்ன வாசிக்கிறோம்? தேவனையும் இயேசு கிறிஸ்துவை அறிவை குறித்து பேசுகிறார். எபேசியர் 1:17 அந்த ஜெபத்தை பண்ணுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரே, உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிற ஆவியை தந்திட வேண்டும். இதைத்தான் நான் போன செய்தியிலே நான் பேசினேன். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், தேவனையும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன. ஒன்று அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து பேசுகிறோம். கிருபை பெறுகிறது என்று நாம் பார்த்தோம். கிருபை தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தகுதி கிடைக்கிறார். எப்படிப்பட்ட பாவியையும் பரிசுத்தவனாய் மாற்றுகிறார். பரிசுத்தவனாய் மாற்றுறது மாத்திரமல்ல, பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு ஆற்றல், அதுக்கு பிறகுதான் கிருபை. சரி, செழிப்புண்டா என்ன? சிலர் என்ன சொன்னாங்க, நீங்க என்ன செழிப்பு பற்றி பேசுறீங்களே? ஆமாங்க, செழிப்பு என்பால் பரிசுத்த வாழ்க்கை. பாவத்தில் வாழ்வது தரித்திரம். அருமையானவர்களே, செழிப்பு என்றால் என்ன? ஒரு மனிதன் ஆவியிலே அவன் தேவனுக்கு உகந்தது ஒரு வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை வாழ்வது, அதற்கு பேர் செழிப்பாக இருக்கிறது. ஆவியிலே ஒரு செழிப்பு, மனதிலே ஒரு செழிப்பு. செழிப்பு என்றால் ஐஸ்வர்யம் அல்ல, ஐஸ்வர்யம் அதில் ஒரு பகுதி, ஒரு பாற்று தான். அருமையானவர்களே, அப்படியானால் இங்க என்ன வாசிக்கிறோம்? கிருபை பெறுகிறது, சமாதானம் பெறுகிறது. நான் நேற்று பார்த்தோம். என்ன கிருபை? இந்த உலகத்திலே சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கிருபை. இந்த உலகத்திலே ஒரு குறைவில்லாத வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது ஒரு கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கிருபை. கிருபை பெற்றவளை வாழ்க. கிருபை ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒரு பெண் சொல்லுகிறாள், மிகவும் உற்சாக மிகுதியினாலே அவள் சொல்லுகிறாள், உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட மார்பும் பாக்கியம் பெற்றது. இயேசு என்ன சொல்லுகிறார்? அப்படி இருந்தாலும் அதாவது என்னை சுமந்த கர்ப்பமும் நான் பாலுண்ட மார்பும் பாக்கியம் பெறதா இருந்தாலும், அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிக்கிறவர்கள் அதை விட பாக்கியவான்கள் என்று சொன்னார். அப்ப என்ன அருமையான, எதை விட பாக்கியவான்கள்? என்னை பெற்ற தாயை விட நீங்கள் பாக்கியவான்கள். எதற்கு? நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை இருதயத்தில் காத்துக்கொண்டால், தேவனுடைய வார்த்தையை கேட்டால், அந்த வார்த்தை அதுதான் சத்தியம். அந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது அந்த வார்த்தை என்ன உங்கள் வாழ்க்கையில விடுதலை உண்டாகிறது, அடிபத்திரத்தில் விடுதலையாக்குகிறது, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலையாக்குகிறது. அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை அடுத்தபடி என்ன செய்ய விடுதலையாக்குவது நிற்கவில்லை, சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது வார்த்தையை கேட்டால். அது மாத்திரமல்ல, சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஆற்றோடு இல்ல, இந்த உலகத்திலே ஒரு மனிதனை பாக்கியவானாக மாற்றுகிறது. யாரை பாக்கியவான் என்று சொல்வார்கள்? ஒன்றுமில்லாதவர்களே பாக்கியவான் சொல்வார்களா? இந்த உலகம் யாரை பாக்கியவான் என்று சொல்லுகிறது? ஆம், நன்றாக எல்லா விஷயத்திலும் நன்றாக இருக்கிறவர்களை பாக்கியவான் என்று சொல்கிறார்கள். ஒரு குறைவில்லாதபடி இருக்கிற வாழ்க்கை, நல்ல சிறந்த வாழ்க்கை, பரிசுத்தவானா இருந்தால், ஒரு ஐஸ்வர்யமாக இருந்தால், அல்லது எல்லா விதத்திலும் நன்றாக இருந்தால் அப்படியானால் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை தன் இருதயத்தில் காத்துக்கொள்கிறவள் அதை விட பாக்கியவான்கள். எதை விட பாக்கியவான்கள்? என் பெற்ற தாயை விட பாக்கியவான்கள். இதைத்தான் இன்னும் பல இடங்களிலே வாசிக்கிறோம். இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாரும் அவர் பிடிக்க வருகிறார்கள். அவருடைய தாயும் மற்ற சகோதரர்கள் வந்து அவர் பிடிக்க வருகின்ற பொழுது அவர் மதிமயங்கி இருக்கிறார். மதிமயங்கினா கொஞ்சம் மூளை கோளாறு ஆயிடுச்சு. ஏன்னா வீட்டுக்கு வர்றதே இல்லை, எந்த நேரம் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவர் பிடித்து கொண்டு வர இருக்கிறார்கள். கூட்டம் அதிகமா இருக்கிறபடினாலே ஒருவர் சொல்லுகிறார், உங்கள் தாயும் சகோதரர்கள் காத்திருக்கிறார்கள். தாய் கூட விளங்கல, எத்தனையோ கிருபை பெற்ற அந்த அம்மா, அங்க சகோதரர்கள் இருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? உங்களை பிடித்து கொண்டு வர வருகிறார்கள். அருமையானவர்களே, மனிதர்களாக இருக்கும்போது குறைவுள்ளவர்கள் தான். ஆனாலும் குறைவுள்ளவர்களை இயேசு நிறைவாக்குகிறார். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர் சொல்லிட்டு சுற்றிலே தன்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை பார்த்து, தேவனுடைய சித்தம் செய்கிற, தேவனுடைய வார்த்தை கேட்கிற இவர்களே தாயும் சகோதரர் என்று சொல்லுகிறார்கள். அப்படி நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்போது இயேசுடைய சகோதரராக நாம் மாறுகிறோம். இதுதான் சத்தியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அப்படி நாம் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு ஸ்லாக்கி நமக்கு தெரிகிறது. சரி, நம்முடைய தேவன் நல்ல தேவன் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நன்றி கெட்டவர்களுக்கு துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லை, பேதுரு என்ன சொன்னார்? தேவனையும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, நேற்று தினம் நாம் பார்த்தோம், ஜீவனுக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்கிறது, தேவபக்தி வேண்டிய எல்லாம் கிடைக்கிறது. ஜீவனுக்கு வேண்டிய இந்த உலகத்துல வாழ, இந்த உலகத்துல உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவபக்தி, அதாவது தேவனுக்கு உகந்த பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, பாவமில்லாத வாழ்க்கை, இது தேவனை அறிகிற நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை விட நான் எப்படி விளக்கமாக சொல்வது? ஒரு விளக்கத்தின் மூலமாக உங்களோட நான் பேசட்டும். உதாரணமாக, நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன், எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறீங்க. அந்த கூல் ட்ரிங்க்ஸில் என்ன பண்ணுறீங்க? இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரே, இவர் எப்படி விடக்கூடாது, கொஞ்சம் மயக்க மருந்து போடலாம், அல்லது கொஞ்சம் பேதி மாத்திரை போடலாம்னு சொல்லிட்டு
நீ சில பேதி மாத்திரையை அந்த கூல்ட்ரிங்க்ஸில் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நான் இதை பார்த்துட்டேன். நான் பார்த்த உடனே எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, பிரதர் இந்த தயவு செய்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்கன்னு சொல்றீங்க. எனக்கு தெரியுது இவங்க என் மேல அன்பா உபசரிச்சாலும் இவங்க இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல பேதி மாத்திரை கலந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆகையினாலே நான் பார்த்துட்டேன். இப்போது நீ என்ன சொன்னாலும் நான் குடிக்க மாட்டேன். அது போலதான் அருமையானவர்களே. ஆகையினாலே பாவத்தை குறித்த அறிவு ஒரு மனுஷனுக்குள் வருகின்ற பொழுது அவன் பாவம் செய்வதில்லை. ஏன் இன்னைக்கு அநேகர் பாவம் செய்யறாங்க? அதனால வரக்கூடிய விளைவுகள் தெரியல. எங்கோ பாவம் பண்றோம், அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய பிரச்சனை பல விதத்தில் பாதிக்குது. ஏன்னா பாவம் மரணம் என்பது ஒரு பிரமாணம். அப்படியானால் இங்கே பேதுரு என்ன சொன்னார்? நேற்று நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம், தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நமக்கு என்ன கிடைக்கிறதாம்? ஜீவனுக்கும் தேவ பக்தி வேண்டிய யாவற்றையும். அப்போ கொஞ்சம் இல்ல, சிலது மாத்திரமல்ல, பலது மாத்திரமல்ல, ஜீவனுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவனை அறிகிற அறிவு தருகிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவ பக்தி, தேவனுக்கு பிரியமாக ஒரு குறையில்லாதபடி பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு ஆற்றல், உயர்வான ஆற்றல், சிறப்பான ஆற்றல் தேவனை அறிகிற அறிவினாலே கிடைக்கிறது. சொல்லிட்டு தான் அது மாத்திரமல்ல, அதோடு நிற்கவில்லை. தேவனை அறிகிற அறிவிலே அங்கு நிற்கவில்லை. சில நினைக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்ல, அதோடு நிற்கவில்லை. அதோடு கூட, அது மாத்திரம் அன்றி அதோடு கூட வேற என்னெல்லாம் கிடைக்கிறது பார்க்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறேன், வாசிக்கிறேன். இச்சையினாலே உலகத்துக்கு உண்டாகும் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளாகும் பொருட்டு. அப்போ இந்த உலகத்துக்கு கேடு எப்படி வந்தது? இச்சையினாலே. எப்படி ஆதாம் ஏவாள் அவர்கள் வாழ்க்கையிலே கேடு எப்படி வந்தது? தேவனுடைய வார்த்தையை மீறினபடியினாலே கேடு வந்தது. ஏதேன் தோட்டத்திலே, சிங்கார தோட்டத்திலே ஒரு குறைவில்லாதபடி, ஒரு தாழ்ச்சி இல்லாதபடி சகல நிறைவோடு சம்பூர்ணமாய் வாழ்ந்து வந்தவர்கள். அவர்களுக்கு சீவிருட்சத்தின் கனி உண்டு, அவர்களுக்கு சகலவிதமான மரத்தின் கனி உண்டு, நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனி உண்டு, அவர்களுக்கு தண்ணீருக்கு நதிகள் உண்டு, அந்த நதி பாய்களிடமெல்லாம் பொன்னுண்டு. செல்வ செழிப்பாக சிங்கார தோட்டத்திலே சிங்கார வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட வந்தவர்களுக்கு பிரச்சனை என்ன? சாத்தான் என்ற ஒரு எதிரி வந்தான், வஞ்சக எதிரி வந்தான், தந்திரமாய் போதித்தான். அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட போது அவனுக்கு அடிமையானார்கள். அதனுடைய விளைவாக அவர்கள் அவனுடைய பாவத்தை செய்தார்கள். முதலாவது அவனுடைய வார்த்தையாலே கவரப்பட்டார்கள். அந்த வார்த்தையை நம்பினார்கள். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற விசுவாசத்தை விட்டுவிட்டு சாத்தான் சொன்ன பொய்யையும் வஞ்சகத்தையும் நம்பினார்கள். நம்பினவர்கள் சாத்தானுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டது சாத்தானை ஏற்றுக்கொண்டது சமமாக இருக்கிறது. அந்த வார்த்தை வந்த பின்பு இப்பொழுது அந்த மரம், அந்த கனி, அது இச்சிக்க ஆரம்பித்தார்கள். பின்பு செயலாகிறது. ஆகினால அருமையானவர்களே, பாவம் கூட சாத்தானுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சாத்தானை ஏற்றுக்கொள்கிறோம். சரி, ரட்சிப்பு எப்படி பெறுகிறோம்? ரட்சிப்பு ஆண்டவர் சொன்னாரா? நான் தான் இயேசு ரட்சி? இல்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்கள், அந்த வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்கள் தேவனை காணவில்லை, ஆனால் அவனுடைய வார்த்தையை கேட்க 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 அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்படியானால் தேவனை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சுகத்தின் வார்த்தையை பேசினால் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது வேதமாக இருக்குமானால் உங்க வாழ்க்கையில சுகம் வரும். நான் விருத்தியின் வார்த்தையை பேசுகிறேன், அதை நீங்கள் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கையில விருத்தி வரும். நான் கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன் என்று அதை வேதத்திலிருந்து எடுத்து பேசினால், அந்த வார்த்தையை விசுவாசித்தால், அதை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும், உயர்வு வரும். அதுதான் வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால், அந்த வார்த்தை, எந்த வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டதோ, எந்த வார்த்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையின்படி உங்களை அதை மாற்றும். சரி, இப்பொழுது வசனத்துக்கு வருவோம். 4ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேடு. அப்படியானால் இந்த மக்கள் குடும்பத்தில் வர்ற கேடு காரணம் என்ன? இன்னைக்கு வாழ்க்கையில் வந்த கேடுகளுக்கு காரணம் என்ன? பாவம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, கோபம் ஒரு பாவம். எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது, எதுக்கெடுத்தாலும் திட்டுறது, அதாவது வார்த்தைகளை சரியா பேசுறது இல்லை, அன்பான வார்த்தைகளை பேச முடியல, காரணம் பாவம். அருமையானவர்களே, அப்படியான தேவனுடைய வார்த்தையை ஏற்று இயேசு உள்ள வருகின்ற பொழுது குழந்தை அனுபவம் இருக்கிறது. பின்பு கொஞ்ச நாள் சத்தியத்தை அறிய 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 விளங்க விளங்க தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் ஐக்கியப்பட உங்கள் வார்த்தை கரிவான வார்த்தையாக இருக்கிறது, அன்பான வார்த்தையாக இருக்கிறது, ஒழுக்கமான வார்த்தையாக இருக்கிறது, மக்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புற வார்த்தையாக இருக்கிறது, மக்களுக்கு ஜீவன் தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அப்படியானால் குடும்பத்திலே சமாதானம் வருகிறது.
எப்படிப்பட்ட குடும்பமும் அமைதியாக மாறுகிறது, ஆசீர்வாதமாக மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இங்க என்ன வாசிக்கிறோம்? இச்சையினால் உலகத்து உண்டான கேட்டுக்கு நம்மை தப்ப வைக்கிறதாம். அப்புறம் தேவனை அறிகிற அறிவிலே, ஐயோ இதை நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்லவா, ஐயோ இது சாப்பிட்டால் இது போது பேதியாகும், இந்த மாதிரி பாவம் செய்தால் இப்படிப்பட்ட கேடு வரும். ஏனால் தேவன் எனக்கு கேடை கொடுப்பதில்லை, தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நான் தேவனுடைய பிரமாணத்தை மீறுகின்ற பொழுது, நான் சொன்னேன் அல்லவா, மாடியிலிருந்து கீழே குதித்தால் கால் உடைகிறது, தேவன் காலை உடைக்கவில்லை. அப்படியே நான் செய்யற செயல் எனக்கு தீமையாக மாறியது. ஒரு மனிதன் அதிகமாக தண்ணி அடிச்சிட்டு இருந்தா அந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்துவிடும். தேவன் நடுத்தருக்கு கொண்டு வரவில்லை, அவன் செயல் அவனை நடுத்தருக்கு கொண்டு வந்து விட்டது. ஒரு ஸ்மோக் பண்ணி கொண்டே இருக்கிறான், அவன் லங்ஸ் கெட்டு போச்சு, தேவன் லங்ஸை கெடுக்கவில்லை. சில தேவையில்லாத காரியங்களை, அதிகமாக லாகரி வஸ்துகளை தன் வாயிலே போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். வாயிலே கேன்சர், புற்றுநோய் வருகிறது, தேவன் புற்றுநோய் கொடுக்கவில்லை, அவர்கள் செய்த செயல். அப்படியானா அதில் பழகி விட்டார்களே. ஐயா நான் இதில் பழகி விட்டேனே. ஒருவர் நான் பார்த்தேன், அவர் சொன்னார், ஐயா நான் குடித்து பழகி விட்டேனே, என் குடும்பம் நடுத்தருக்கு வந்து விட்டதே, நான் என்ன செய்யட்டும்? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், உனக்கு தேவை இயேசு. இயேசு பற்றி சொன்னேன், இயேசுவை உள்ளத்தில் கொடுத்தேன், அந்த வார்த்தையை கொடுத்தேன். அந்த வார்த்தையின் வல்லமை குடியின் வல்லமை விட பெருசு. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் சர்வத்தின் தாங்குகிறது. அந்த வார்த்தை தான் சூரிய சந்திர நட்சத்திரங்களை உருவாக்கியது. அந்த உருவாக்குற வார்த்தை குடிகார மனுஷனாக இருந்த போதிலும், பாவத்தில் இருக்கிற மனிதன், விட முடியாத மனிதனுக்கு அவனுக்கு தெரியும் தவறு என்று தெரியும், ஆனால் விட முடியவில்லையே. அவனுக்கு தேவை பரிசுத்தமான வாழ்க்கை அல்ல, அதுதான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தேவை வார்த்தை, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை, அதுதான் சுவிசேஷம். இயேசுவையும் வார்த்தையும் கொடுத்த போது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட போது, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அவனுடைய இருக்கிற எல்லா பாவ வல்லமையும் மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் மாறியது. அனுடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தான் அப்படியானால் பாவத்தினால ஒரு மனுஷனுக்கு கேடு வருகிறது. உன் தீமை உன்னை தண்டிக்கிறது, உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கிறது. அதான் சொன்ன கடந்த செய்திகளில் சொன்னேன், மனுஷன் பாவத்தினாலே பாவம் அவனை கயிறு போல கட்டி விடுகிறது. அப்படியானால் அவன் வாழ்க்கையில வந்து பிரச்சனையை எப்படி சரி செய்வது? அருமையானவர்களே, தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிந்து, இயேசு கிறிஸ்துவை எனக்கு இலவசமாய் தந்தார், என் பாவ நிவாரண பலியாக அவரை மாற்றினார், அவர் என் உள்ளத்தில் வருகின்ற அவரை கேட்டால், அவர் உள்ளத்தில் இடம் கொடுத்தால் அவர் வருகிறார். அவர் வருகின்ற பொழுது எனக்கு என்ன கிடைக்கிறது? பல ஆசீர்வாதங்கள். அதுல மிக முக்கிய இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? என்னை இந்த உலகத்தில் வரக்கூடிய கேடுகள், நாசங்கள், மோசங்கள், அழிவுகள், இவைகளிலிருந்து என்னை தப்பு வைக்கிறது. நம்புறீங்களா? எல்லா அசுத்தங்களிலிருந்தும், எல்லா அருவருப்பான வாழ்க்கையிலிருந்தும், எல்லா கேடுகட்ட வாழ்க்கையிலிருந்தும், எல்லா ஒழுக்ககட்ட வாழ்க்கையிலிருந்தும் நான் தேவனை அறிகிற அறிவினாலே, என் வசனத்தை அறிகிற அறிவினாலே அதை புரிந்து கொள்ளும் போது, நான் தேவன்கிட்ட வந்து என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற பொழுது எனக்கே தெரிகிறது, எனக்கு இப்படிப்பட்ட வாழ வேண்டும், இது தவறு என்று உணர்கிறேன். உடனடியாக தேவன் இயேசுவிட்ட வருகிறேன், பரிசுத்தாவி உதவியை கேட்கிறேன். தேவனுடைய வல்லமையினாலே அதை அறிகின்ற பொழுது, இந்த வல்லமையை மாற்று என்று அறிகின்ற பொழுது, இந்த வசனத்துக்கு இவ்வளவு வல்லமை உண்டு என்று அறியும் பொழுது, அந்த வார்த்தையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை என்னை எல்லா கேட்டிலும் தப்ப வைக்கிறதான். என்ன அருமையான செய்தி பாருங்க. இன்னைக்கு அது விளங்காதனால தான் ஒவ்வொருத்தர் போராடிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல்ல கூட படிக்கிறோம், ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு வேதத்தை எடுத்து போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் தெரியும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் தெரியும். அது ஸ்கூல்ல படிச்சு கொடுத்துட்டாங்க. தப்பு பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவாங்க கூடாது, எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப பிரச்சனை என்ன? மனிதன் பாவ சுபாவத்தில் இருக்கிறான், எனக்கு அது தெரியும், ஆனா வாழக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை. ஐயா நான் எனக்கு தெரியும் தவறு செய்யக்கூடாது என்று எனக்கு தெரியும், ஆனால் அப்படி தவறு செய்யாமல் இருக்க முடியவில்லையே. எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, என்னை மாற்றக்கூடிய வல்லமை தேவை, என்னை வாழ்வளிக்கக்கூடிய, எனக்கு வாழ்வு தரக்கூடிய ஒரு வல்லமை தேவை, என்னை எல்லா தீய பழக்கத்திலிருந்தும் என்னை விடுவிக்கக்கூடிய ஒரு சிறந்த வல்லமை எனக்கு தேவை. அதுதான் விஷம். இயேசுட்டு வரும்போது அது கிடைக்கிறது. ஆகையால இயேசுநாதர் இதை செய்யாதே அதை செய்யாதுன்னு சொல்றது இல்லை, என்னை விசுவாசி என்று சொன்னார், என்னிடத்துல வா என்று சொன்னார், என் வாழ்க்கையை ஒப்புக்கொடு என்று சொன்னார். அருமையானவர்களே, தேவனையும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நமக்கு கிடைக்கிறதான ஒரு பெரிய பாக்கியம். தேவன் நல்லவர், அவரை அறிகிற அறிவினாலே எனக்கு இச்சையினாலே இந்த உலகத்து வந்த கேடு, அப்படியானால் என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் வியாபாரத்திலே, என் தொழிலிலே, என் ஊழியத்திலே எந்த கேடும் வராதபடி தேவனை அறிகிற அறிவிலே எனக்கு பெருகுவேன் என்றால், ஒரு எல்லா கேடுகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் நான் நீங்கி ஆசீர்வாதமாக இருப்பேன். ஒருவேளை சத்தியம் தெரியலன்னா பல கேடுகள் வருது, பல பாடுகள் வருகிறது, ஆனாலும் அந்த பாடுகளை சகித்து துன்பத்தை அனுபவித்து பரலோகம் போய் சேருவேன். ஏன்னா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனா சத்தியம் தெரிந்திருந்தால் அந்த பாடுகளையும் துன்பங்களையும் இயேசுவின் நாமத்திலே ஜெயிப்பேன்.
அதான் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெயம் கொடுக்கிற பிதாவாய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலமாய், அவருடைய வார்த்தையின் மூலமாய் ஜெயம், எல்லா நிலையிலும் ஜெயம், எல்லா சூழ்நிலையிலும் ஜெயம். அப்போ உலகத்திலே இச்சையினால கேடுகள் வருகிறது, தேவனை குறித்த அறிவு இருக்குமானால் எனக்கு முற்றுமான ஜெயம் உண்டாகிறது. அதைத்தான் வாசிக்கிறோம். என் வாழ்க்கையிலே கேடு, உபத்திரம், பிசாசு பல உபத்திரவங்களை கொடுக்கிறான், பிரச்சனைகள் கொடுக்கிறான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, நாசமோ, மோசமோ, பட்டயமோ, பசியோ, நிர்வாணமோ, இதெல்லாம் தேவனிடத்தில் வருவதில்லை. நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிற்கு உண்டாகி வருகிறது. மாறுதல் இல்லை, வேற்றுமை நிலை இல்லை. அப்படியான கேடுகளும் நாசங்களும் பசிகளும் நிர்வாணங்களும் பலவிதமான காயங்களும் துன்பங்களும் பிசாசினாலே உலகத்தாலே தீவிர சக்தியால வருகிறது. ஆனால் தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே எனக்கு என்ன கிடைக்குது? அந்த கேட்டுக்கு தப்பக்கூடிய ஆற்றல், வல்லமை, அனாயிட்டிங், அபிஷேகம், அது எனக்கு கிடைக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ப முடிகிறதா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இச்சையினாலே உலகத்து உண்டான கேட்டுக்கு தப்பி, அது மாத்திரமல்ல, அடுத்தால வாசிக்கிறோம், இன்னும் என்ன கிடைக்கிறதா? திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. திவ்ய சுவாபம் யாருடைய சுவாபம்? இப்ப நம்ம சுவாபம் எப்படி இருக்குது? முதல்ல மனிதனை முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் மனிதனை தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய சுவாபத்தின்படியும் ரூபத்தின்படி உண்டாக்கினார். அதாவது தேவன் மனிதனை தேவனை விட சற்று சிறியவனாக உண்டாக்கினார். அந்த மனிதன் அழகாக மகிழ்ச்சியாக இருந்தான். என்றைக்கு சாத்தான் வார்த்தையை நம்பினானோ, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானோ, அதன் பின்பு அவன் அந்த வார்த்தையினாலே சாத்தானுக்கு அடிமையாகி அவன் பாவம் செய்கிறான். இப்பொழுது சாத்தானால பிடிக்கப்படுகிறான். அவனுடைய எல்லா பொல்லாத சுவாபங்களும், கசப்புகளும், வெறுப்புகளும், பகைகளும், விரோதங்களும் மனிதனுக்குள்ள வந்துருச்சு. இப்போ அவன் இழந்து விட்டான், தேவனுடைய பிரசன்னம் இழந்து விட்டான். இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு நித்திய ஜீவன் வருகிறது. நித்திய ஜீவனிலே அதிலே மரணத்தின் வல்லமை எதுவும் அல்ல. அந்த நித்திய ஜீவன் ஆரம்பமாகிறது. தொடர்ந்து வசனத்தை அறிய 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 அவன் அந்த தேவனுடைய வார்த்தையை விளங்க விளங்க, அந்த வார்த்தைக்கு அவன் அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க அவருடைய கேரக்டர் அவனுக்கு பாமாகுது, அவருடைய சுவாபம் அவனுக்குள்ள பாராது. உதாரணமா, ஒரு குடும்பத்திலே ஒரு சம்பவம் எனக்கு தெரியும். அந்த குடும்பம் அவர்கள் தேவனை அறிந்த குடும்பம் அல்ல, தேவனை அறியாத குடும்பம். ஆனால் அவர்கள் குடும்பத்திலே பிரச்சனையாகி அவர்கள் டைவர்ஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள். அது எனக்கு வேண்டப்பட்ட என் நண்பர்கள் உடனடியாக, அது ரொம்ப அழகான குடும்பம், மிக இள வயசு, டைவர்ஸ் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. இனிமேல் நான் வாழ முடியாது, பிரிஞ்சு போகணும். நான் உடனே என்ன சொன்னேன், எனக்கு சத்தியத்தை அறிந்திருந்தபடியினாலே, சத்தியம் தெரிந்தபடியினாலே என் மனைவியிடம் சொல்லி ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன். என்ன சொன்னேன் தெரியுமா? அந்த பெண்ணிடம் சொல்ல சொன்னேன், என் புருஷனை நேசிக்கிறேன் சொல்லுமான்னு. என் புருஷனை நேசிக்கிறேன், நேசிக்க முடியாட்ட கூட நேசிப்பேன், நேசிக்க தகுதி இல்லாட்ட கூட நேசிப்பேன், நான் சந்தேகப்பட மாட்டேன், நான் நேசிக்கிறேன், காலையில் மத்தியம் சொல்லிட்டே அப்படின்னா சொல்லிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு வசனம் போன்ல சொல்லி கொடுத்தாங்க, நான் நேசிக்கிறேன் 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 சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த வார்த்தை அவங்க சொல்ல சொல்ல, அருமையானவர்களே, அந்த நாளிலே, ஒரே நாளிலே அவருடைய மனதுக்கு இருக்கிற கட்டுகள் அவிழ்ந்து போய்விட்டது. இவ்வளவுக்கும் இயேசு ஏற்றுக்கொள்ளலை, இயேசு வார்த்தையை தான் சொன்னேன். உடனடியாக சாயங்காலத்துக்குள்ளே அந்த புருஷன் மேல இருக்கிற கசப்பு வெறுப்பு போய், சாயங்காலம் வந்த உடனே தன் புருஷனை அன்பாக பார்த்தாங்க, ஐக்கியமா இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல வீடுகள்லாம் கட்டி நல்ல காரோடு நல்ல வசதியா இருக்கிறாங்க. அது மேல ஏன் சொல்லனா, அப்போ சத்தியத்தை அறிகின்ற பொழுது சரி, வாழ்க்கையில இப்போ அந்த திவ்ய சுவாபம் என்ன சுவாபம்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். மனிதன் அன்பாக உண்டாக்கப்பட்டவன், சாத்தானுக்கு அடிமையான அப்படின்னா பகையும் வெறுப்பில் இருக்கிறான். இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு அன்பு இல்லை, எனக்கு கசப்பு வருது, எனக்கு வெறுப்பு வருது, இப்போ நான் தேவனை அறிகிறேன், என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், இயேசு விசுவாசிக்கணும், நான் அன்பு கூறணும்னு சொல்லணும், அவ்வளவுதான். உதாரணமா, யார் மேல உங்க கசப்பு இருக்குன்னு வச்சுக்காங்க, உங்க குடும்பத்துல யார் மேல வெறுப்பு இருக்குன்னு வச்சுக்காங்க, நான் சொல்ற வார்த்தை இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் பாருங்களேன். சொல்லுங்க, நான் நேசிக்கிறேன், நேசிக்க முடியாதவரை நேசிப்பேன் சொல்லுங்க, விரோதிகளை நேசிப்பேன், என் கணவரை நேசிக்கிறேன், அல்லது என் மனைவியை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், என் விரோதியை நேசிக்கிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் துரோகியா இருந்தபோது என்னை நேசித்தார், நான் பாவியா இருந்தபோது நேசித்தார், எனக்காக தேவன் மகனை கொடுத்தார். ஆனாலும் தேவனுடைய பிள்ளை, நான் நேசிக்க முடியாதவர்களை நேசிப்பேன், என் விரோதிகளை நேசிப்பேன் சொல்லுங்க. நான் விரோதிகளை நேசிப்பேன், எந்த நிலையில் நேசிப்பேன்? ஏனென்றால் தெய்வீக அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது, தேவ அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தகுதியில்லாதவரை நேசிக்கிற ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் நேசிக்கிறேன், தேவனே நான் நேசிக்கிறேன், எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறேன், எந்த கசப்பு எனக்கு கிடையாது, ஆண்டவரே உமக்கு நன்றி, இப்படி சொல்லுகிறோம். இப்போ நீங்க சொன்னீங்க, காலையில மத்தியானம் சொல்லி பாருங்க, உங்க குடும்பத்திலே சொல்லி பாருங்க, அந்த கசப்பு உங்களோட போயிடும். இது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் சொல்றது தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன ஆகுது? உங்க வாழ்க்கையிலே அந்த திவ்ய சுவாபத்தை உண்டாக்குறது, கேரக்டர், அன்பை ஃபார்ம் ஆகுது. அன்பு இல்லாதவங்க என்ன பண்ணணும்? நான் அன்பா இருப்பேன், நான் அன்பா இருப்பேன், தேவனுடைய அன்பு உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது, நான் அன்பாகவே இருப்பேன், என்ன கசந்து கொள்ள மாட்டேன் சொல்லிட்டே இருந்தா, நீங்க விசுவாசித்து
பேச ஆரம்பித்தால் அது அப்படியே ஆயிடுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்போ தேவனை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிடைத்ததான ஒரு பெரிய பாக்கியம் என்ன? அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளராக மாறுகிறது. தேவனுடைய கேரக்டர், தேவனுடைய சுவாபம் மாறுகிறது. கொடுக்குற சுவாபம் வந்துடும். முன்னால கஞ்சனா இருந்திருப்போம், 10 பைசா கொடுக்க மாட்டோம், இல்லை சொல்லுவாங்க எச்சிகையிலோட காக்கா ஓட்ட மாட்டாரும்பாங்க. ஆனால் தேவனுடைய அன்பு உள்ளத்துல வந்த பிறகு அவங்களை அதிகமாக கொடுக்கிறார்கள். ஆனால் தான் பழைய ஏற்பாட்டில் கொடுக்க வைக்கிறதுக்காக அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும், தேவனுடைய சமூகத்துக்கு வந்தால் வெறுங்கையோட வரக்கூடாது, பாவம் பண்ணா ஆடை வெட்டணும், பணம் வேணுமா தசமமாக கொடுக்கணும், அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் சொல்லி சொல்லி பயந்து மிரண்டு கொடுத்தாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கையில் அப்படி இல்லை. அருமையானவர்களே, ரட்சிப்பு இயேசுவினால் வருகிறது. தேவ அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டபடினாலே நாம் தேவனுடைய ஊழியங்களை கொடுக்கிறோம், தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, திக்கற்றவர்களுக்கு கொடுக்கிறோம், விரைவுகளுக்கு கொடுக்கிறோம். எல்லாத்தை விட பிரதானமா நம்ம கொடுப்பது என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாம் பணத்தை செலவு செய்கிறோம். ஏனென்றால் எவ்வளவுதான் பணம் கொடுத்தா கூட நம்மளால பண்ண முடியாது. பணத்தை விட, இன்னைக்கு சோறு போடுறதை விட மிக முக்கியமாக சுவிசேஷத்தை அறிவித்தால், இயேசுவை அறிவித்தால், தேவனை அறிகிற அறிவை அறிவித்தால், இந்த அறிவு சுகத்தையும் கொடுக்கும், சொத்தையும் கொடுக்கும், விருத்தியும் கொடுக்கும், வெற்றியும் கொடுக்கும். அதனால தான் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அப்போ தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே என்ன கிடைக்கிறது? பல காரியம். என்னென்ன காரியம் கிடைக்கிறது? திருப்பி ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், வேகமாக சொல்கிறேன், கவனியுங்கள். கிருபை பெறுகிறது, சமாதானம் பெறுகிறது. அது மாத்திரமல்ல, அவரை அழைத்து அறிகிறனாலே ஜீவனுக்கு வேண்டிய, அதாவது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வசதிகளும், சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அதான் சொல்லுவாங்க, சமாதானம் என்றாலே நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங். அதாவது ஒன்றும் குறைவுபடாது, உடைபடாது, ஒன்றும் குறைவுபடாது. அதான் சமாதானம். ஏன்டா அது இல்லை இது இல்லை, எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல, ஒன்று இருக்காது. நத்திங் புரோக்கன், எனக்கு அது உடஞ்சி போச்சு இது கூட இல்லை. நத்திங் மிஸ்ஸிங், ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒரு குறைவும் கிடையாது. தேவனை இயேசு அறிகிற இந்த ஜீவன்ல, ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்ம சரீரத்தான் இருக்கிறோம், இந்த சரீர வாழ்க்கை முக்கியம். பரலோகத்துக்கு அது இல்லை, அது ஒன்றும் தேவையில்லை. யாருக்கும் இந்த பூமியில நல்லா இருக்கணும். இந்த பூமி நல்லா இருந்தால் தான் தேவனாகவும் மையப்படும். ஆனால் தான் இயேசு நன்மை செய்கிறவர் சுற்றித் இருந்தார். ஜீவனுக்கு கிடைக்கிறது, அது மாத்திரமல்ல, ஜீவனுக்கு வேண்டிய கிடைக்கிறது. தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஆற்றல், திறமை, ஞானம், வெளிப்பாடு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, அதுக்கு அதெல்லாம் அந்த வல்லமை கொடுப்பது, இதெல்லாம் தேவனுடைய வல்லமை, இது நம்ம செயல் இல்லை. தேவனுடைய வல்லமை தேவன்கிட்ட வந்தனால கிடைக்குது. அது மாத்திரமல்ல, இச்சையின உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு, உலக மக்களுக்கு பலர் கேட்டுல இருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில கேடு வராது. வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு ஒரு கேடு வராதான். அப்ப கேடு வருதே, அப்ப சத்தியத்தை அறியாதவர்கள் கேடு வருது. அப்ப சத்தியத்தை அறிகின்ற பொழுது வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. அப்போ கேடு இல்லாத வாழ்க்கை வாழ தேவனை அறிய வேண்டும். கேடு வருகிறதே, அதை எப்படி மேற்கொள்வது? அதை அறிகிற அறிவில் மேற்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு நம்ம பங்குள்ளராய் மாற்றுகிறதாம் சொல்லிட்டு, இதற்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தின் நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக. நாளைக்கு இந்த வாக்குத்தத்தை குறித்து பார்ப்போம். தேவனை அறிகிற அறிவினாலே நமக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன, எப்படி அது இலவசமாய் வருகிறது, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்றதான காரியங்களை நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? இப்பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் ஒப்பு கொடுங்கள். நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்கள். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவரே, அவர் எழுதப்பட்ட வசனத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, இரட்சகராக என் இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் என்னுள்ள வந்து உண்மை அறிகிற அறிவிலே இன்னும் நான் பெருகட்டும். இந்த வேதத்தை நான் படிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதிப்பராக. நான் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து, விளங்க வேண்டிய பிரகாரம் விளங்கி, வஞ்சகம் சூது கபடு இல்லாதவள் தெளிந்து புத்தியோடு வசனத்தை விளங்கி, ஒரு குறைவில்லாதபடி, ஒரு தாழ்ச்சி இல்லாதபடி, ஒரு பற்றாக்குறை இல்லாதபடி வாழ எனக்கு அதை செய்ய முடியாது துதிக்கிறோம். பரலோக பிதாவே, எனக்கு பிரகாசமான மெனக்கெடுகளை தாரும். அறிய இன்னும் தெளிவான ஒரு தெளிந்த ஒரு அபிஷேகத்தை தாரும். உதவி செய்யும். அறியாமை விலகட்டும், அந்தகாரம் விலகட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். யாராவது வியாதி இருந்தீர்கள் என்றால், பிரச்சனைகள் உண்டானா, குழப்பங்கள் இருக்குமானா, உங்கள் தலைமையில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்கள் நெஞ்சிலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபிக்கும் பொழுது அது ஒரு மாதிரி ஜெபந்தான். ஏன்னால் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், உங்களுக்கு பதிலாக நான் ஜெபிக்கிறேன். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் அந்த ரங்கத்தில் ஜெபியுங்கள். ஜெபம் பண்ணும். பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இவர்கள் நெஞ்சிலே கைகளை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை இவர்கள் சுகம் உண்டாகட்டும். எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். ஆண்டவரே, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போகட்டும். வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், இச்சையினால் உலகத்து உண்டான கேடு, அப்படியே வாழ்க்கையில் ஒரு கேடு இருக்குமானால், அறியாமல் பல தவறு இருப்பாரானால், அத்தாவே அறியும் போது பாவத்தில் விடுதலை கிடைக்கிறது, சாபத்தில் விடுதலை கிடைக்கிறது. ஆண்டவரே, இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் விருத்தி உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், சுகம்
உண்டாகட்டும். ஆண்டவரே கிருபை பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், உம்மை அறிகிற அறிவில் வளரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். வியாதிகள் சுகமாகட்டும், வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகட்டும், எல்லா குழப்பத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்தவர்கள், இந்த வார்த்தையை நம்பினவர்கள், ஆண்டவர் இந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாது என்று சொன்னீரே, இந்த வார்த்தை நிறைவேறுவதாக, அவருடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொடுப்பதாக இந்த நான் வார்த்தையை பேசியிருக்கிறேன், தேவனுடைய வசனத்தை பேசுகிறேன், குமாரனை பேசியிருக்கிறேன், இயேசுவின் பரிசுத்த ஆவியானவரை பேசுகிறேன். தேவா, இவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சகல நன்மைகளும் சம்பூர்ணமாய் உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, தொடர்ந்து பாருங்கள். நாளை தினம் இதே நேரத்தில் நாம் சந்திப்போம். மற்றவர்களுக்கு அறிவுப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.